ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட் வெளிவந்திருக்குப்பா. நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தனித்தனி எக்ஸாம் நடந்துச்சு, அப்ப தனித்தனியா ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசல்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒன்னாதான்ப்பா வந்துச்சு. இப்ப 2 இதா ஃபைலா வந்து வந்திருக்கு. ஸோ மகிழ்ச்சி. தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் முதல்நிலை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கு. இது என்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சுன்னு பாருங்க, 14/9/2024. இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது காமிக்கும், கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்கோ அப்படியே நீங்க வந்து ஃபீட் பண்ணணும். இது கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல போய் எந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணுமோ இல்ல ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து குரூப் 2 பிடிஎஃப், அதுக்கு அடுத்து குரூப் 2A பிடிஎஃப். இந்த 2 பிடிஎஃப்மே நம்ம கற்பதேஷ் டெலிகிராம்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுடைய நம்பரை வந்து தேடுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய மாணவர்களுக்கு தெரியறது இல்லை. என்ன அப்படின்னு கேட்டா, குரூப் 4ல ரேங்க் லிஸ்ட் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. குரூப் 4 இது வந்து ரேங்க் லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு நம்பர் தான் வரும். இந்த நம்பர் கரெக்டா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டாவது நம்பர் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஆர்டிகிள் 143 நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிகிள், அதனால இது ரெண்டாவது நம்பர் கரெக்டா இருக்கு, ரைட்? ஸோ 10 200 11 43 இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, லிஸ்ட் 2லயும் வந்து இருக்காங்க. அப்ப 2 எக்ஸாம்லயும் குரூப் 2லயும் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, குரூப் 2A-லயும் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. இதே நம்பர் 10 200 11 43 சேம் பாருங்கப்பா. அப்ப இப்படி இருக்கா? ஸோ அப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2லயும் செலக்ட் ஆயிருக்காங்க, குரூப் 2A-லயும் செலக்ட் ஆயிருக்காங்க. 2 எக்ஸாமும் உங்களால எழுத முடியும். பட் ஆனா எதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. நல்லாவே இன்னும் அதிகமா உழைங்க. டிஸ்கிரிப்டிவ் என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, February 2ஆம் தேதி. இதுவும் ஒரே நாள் தான் இருக்கும், ஏன்னா சேம் எக்ஸாம்ங்கிறதுனால. தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப் 2க்கும் சரி 2A-க்கும் சரி ஒரே நாள் தான்ப்பா இருக்கும். ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் தான். பார்ட் 1 பேப்பர் 1 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் தான். பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ். February 23ஆம் தேதி இது நடக்குது. இது நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறதுனால முன்னாடியே வச்சிருக்காங்க. 8/2 February 8ஆம் தேதியே நடக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் தள்ளி February எண்ட்ல வந்து நடக்குதுப்பா. ஸோ அப்ப எது வந்து முக்கியம்னு பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிஸ்டத்திலேயே உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டைம் போறதே தெரியாது. ஸோ இன்னும் நிறைய மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கு ஃபீஸ் வந்து 150 ரூபா. குரூப் 4ல மாதிரி வராதுப்பா, ரேங்க் எல்லாம் வராது. இதுல செலக்ட் ஆயிருந்தா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஸோ அப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னாடி சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இ-சேவை சென்டர்ல போய் தான் அப்லோட் பண்ணுவோம். நாங்க மெயின்ஸுக்கு போனோம்னா மொதல் சென்னைக்கே போவோம். சென்னைக்கு போய் அப்லோட் வந்து, அதாவது அப்லோட் எல்லாம் கிடையாது, சர்டிபிகேட் வந்து கொடுப்போம். அதுக்கு அடுத்து மெயின்ஸுக்கு போவோம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் நடந்துச்சு. ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இ-சேவை மையம் வழியாக சர்டிபிகேட் அப்லோட் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா போன தடவை இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப குரூப் 4லயே சர்டிபிகேட் அப்லோட் வந்து வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம், ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. லெட் வெயிட் அண்ட் சி. டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல செலக்ட் ஆகி மார்க் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சாதான் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா? ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் 2ல வந்து டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ், அதே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டுக்கானது இருக்கு, செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இருக்கு, டாப்கான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லிஸ்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் இது வந்து இருக்கு. லிஸ்ட் 4ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபாரஸ்டர் 2 இது வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இது எல்லாமே குரூப் 2 ஓட இது. குரூப் 2A அப்படின்னு சொல்லும்போது லிஸ்ட் 2 and 3யும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த அடுத்தடுத்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பாருங்க லிஸ்ட் 2. இது வந்து வார்டனுக்காக இருக்கிறது. அப்புறம் அக்கௌண்டன்ட், ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், இது எல்லாமே அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்க உங்களுடைய ரிசல்ட் வந்திருந்துச்சுன்னா மெயின்ஸ் வந்து இன்னும் அதிவேகமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சார் இதுல என்னோட நம்பர் வரல, ஆனா நான் நல்லா பண்ணியிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சுன்னா தயவு செய்து டோல் ஃப்ரீ நம்பர் கேளுங்க. ஏன்னா வந்து இதுல நிறைய வந்து பேசி பேசி குரூப் 4 அப்பவே வந்து நான் எலிஜிபிள்னு வந்திருக்கு சார் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு தமிழே வந்து எலிஜிபிள் ஆகல, 60 மார்க் வாங்கல, 40% எடுத்திருக்கணும் ப்ரிலிம்ஸ்ல. அது இருந்தாதான் அடுத்தது திருத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வாங்காதவங்க எல்லாம் இங்க தெரியாது, மேபி நம்பர் வராம இருந்திருக்கும். ஸோ அதனால டிஎன்பிசி தான் நீங்க கேட்கணும் நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, ரொம்ப லென்த்தா போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். டிசம்பர் ஜனவரி 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்துல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ரவுண்டு ஃபுல் சிலபஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த எக்ஸாமே கிராக் பண்ண முடியும். மெயின்ஸ் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா மெயின்ஸை வந்து கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா ஓப்பனாவே சொல்லிடுறேன், கொஞ்சம் டஃப் தான். இந்த 2 மாசத்துல முடிக்க முடியுமா? ஈவன் கம்ப்யூட்டர் பேஸ்டு இருந்தா கூட கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இப்ப போட்டி போட்டு நல்லா ப்ரிப்பரேஷன் பயங்கரமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம நீந்தி வரணும்னா கஷ்டம். ஒருத்தருடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறாராம், மெயின்ஸுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லியிருந்தாரு. ஒரு பேட்டி இதுல பார்த்திருந்தேன், அதாவது வெற்றியாளருடைய பேட்டி. மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் தூங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காரு குரூப் 2ல போன தடவை. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வெற்றியாளர்கள் அனைவருக்கும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சப்போஸ் இந்த தடவை கிளியர் பண்ணலன்னா வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இதெல்லாம் இருக்கு. ஒரு தடவை செய்த தப்ப திருப்பி செய்யாதீங்கப்பா. நம்ம கற்பதேசத்துல நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம், பேட்சஸ் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணி பயனடைஞ்சுக்கோ. எல்லாமே இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி. ஜெய்ஹிந்த்.